ஓ ப்ரைஸ் லார்ட். இன்றைக்கி காலையில் ஒரே மெசேஜாக வந்துட்டுருக்குது. என்னென்னா டெய்லி காலையில் ஒரு மெசேஜ் அனுப்புவேன். பைபிள்லேருந்து ஒரு வாசகத்தை நம்ம வாலிபர்களுக்கு அனுப்புறது உண்டு. அவங்க அதுக்கு திருப்பி பதில் போடுவாங்க. அந்த வாசகத்தை படித்து அதில் புரிஞ்சதை ஏதாவது 1-2 வார்த்தைகள் எழுதுவாங்க. அதை நாங்கள் ஜீசஸ் சாட் அப்படின்னு சொல்லுவோம். எனியோ ஓகே, நான் உங்களை பார்த்து ஒரு சிலதெல்லாம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி காலையில் வாசகம் என்னென்னா, லூகாஸ் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகான ஒரு சம்பவம் இருக்குது. இந்த நாயினூர் விதவையுடைய ஒரே மகன் இறந்து போகிறார். அவரை தூக்கிட்டு வராங்க. ஒரு பெரிய கூட்டம் அவங்கள பின்தொடருது. ஆண்டவராகிய இயேசு அந்த இடத்துக்கு வர்றார். அந்த இடத்துல வசனம் சொல்லுது, இதை பார்த்தபோது அவர் மனது உருகி, அதாவது அவர்களை பார்த்து பரிதபித்து அவர்களிடத்துல பேசுனதாக வசனம் சொல்லும். ஜீசஸ்க்கு தெரியும் கட்டாயமாக அங்கே ஒரு அற்புதம் செஞ்சு அந்த நாயினூர் விதவையுடைய பையனை வாலிபனை எழுப்ப போகிறாருன்னு சொல்லி. ஆனாலும் அவர் பாருங்கள், அவரை பார்த்த உடனே பரிதபிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாயினூர் விதவையை யோசித்து பார்த்தார். கணவனை இழந்து எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கணும். இருந்த ஒரே பிள்ளை, ஒருவேளை அவங்க இந்த பிள்ளையை நம்பி தான் இருந்திருக்கணும். அவனும் இறந்து போனான் அப்படின்னு தெரிஞ்சப்போ எவ்வளவு அந்த அம்மாவுடைய உள்ளம் மனசு வேதனைப்பட்டிருக்கும். அதை நினைத்து பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிதபித்தார். வசனம் சொல்லுதுங்க. இன்றைக்கி நம்ம பற்றி இந்த உலகத்தில் இருக்கிறவங்க மற்றவங்களாம் நினைக்காம போகலாம். ஆனால் இயேசு பரிதபிக்கிறார். நம்முடைய வேதனையை பார்க்கும்போது பரிதபிக்கிறார். சந்தோஷமாக இருங்க. நமக்கு அந்த நாயினூர் விதவைக்கு செய்த அற்புதத்தை போல கட்டாயம் இந்த இயேசப்பா அற்புதத்தை செய்வார். பிரைஸ் தி லார்ட்.